like a Hellcat. ஹாய் ஹலோ யூஎஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோனை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இது என்ன ஊறுகாவா ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு, ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யங் கப்புள்ஸ், யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அதாவது இன்க்ளூடிங் மீ, நானும் எங்கே தானப்பா இருக்கேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் என்னென்ன செட்டிங்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ எப்பவும் போல் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்மளோட FT ஃபேமிலியோட ஷேர் பண்ணுவோம். ஸோ நம்மளோட FT ஃபேமிலி 2.5K சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்மளோட ஃபேமிலி தான் யூடியூப்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம், பண்ணி காட்டுவோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்ன எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபேமிலி கூட என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, 10th எக்ஸாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே காலேஜ் எக்ஸாம்ஸ், செமஸ்டர் எக்ஸாம்ஸும் சரி, ஏதாவது ஒரு எக்ஸாம், காலேஜ் எக்ஸாம்ஸு, ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணணுமா பண்ணண்டாமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொன்று, கொரோனா வந்து பரவிக்கிட்டே இருக்குது. நான் எப்பவும் சொல்கிறதான், இப்போதைக்கு நம்மளோட உயிர் நம்ம கையில் தான் இருக்குது. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுங்கள், மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள். அடிக்கடி வெளியே போகிறத தவிர்த்துங்க. ஒரு தடவை போனீங்கன்னா மொத்தமாக என்னெல்லாம் தேவை அப்படி எல்லாமே வாங்கி வச்சுடுங்க. அதிகமாக வெளியே போகிறத தவிர்த்துருங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ரொம்பலாம் பேச வேண்டாம், வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ட்ரிக் நம்பர் 1 என்ன அப்படின்னா, நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கூட பேசுவோம். நிறைய பேர் வந்து ரொம்ப பர்சனலாகவும் இருப்பாங்க, ரொம்ப நெருக்கமானவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து திடீர்னு ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த நம்ம செல்ஃபோன் வந்து வேறு யார் கையிலேயாவது இருக்கும், இல்லை நம்ம ஃபேமிலியோட சேர்ந்துருந்து எதாவது பார்த்துருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துருந்து எதாவது பார்த்துருப்போம். அப்போ வந்து அவங்க மெசேஜ் பண்ணாங்கன்னா அவங்க பேரோட அவங்க மெசேஜ் வந்து நோட்டிஃபிகேஷனில் தெரியும். ஸோ இது வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, அதை நம்ம மாற்றிடலாம். இந்த ஆப்ஷன் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் எல்லா கப்புள்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அதில் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வச்சா மட்டும்தான் அந்த ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ நான் எனேபிளில் வச்சுருக்கேன், நீங்கள் டிசேபிள் இருந்தால் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஸோ கண்டென்ட் இன் நோட்டிஃபிகேஷன், அது வந்து எனேபிளில் இருக்கும் டிஃபால்ட்டாக. நீங்கள் வந்து அதை டிசேபிள் பண்ணிடுங்க. அப்போ தான் யார் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கா அப்படிங்கிறது தெரியாது, உங்களுக்கு வந்து ஹைடாக இருக்கும். ஸோ ட்ரிக் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பல விதமான குரூப்பில் இருப்போம். அது என்ன குரூப் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ சில நேரம் அது வந்து பெருசாக இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். அது வந்து நம்ம ஒருத்தவங்கள வந்து மொபைல் கொடுத்துருப்போம், ஏதாவது ஒரு பர்பஸ் கொடுத்துருப்போம், நம்ம ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம். அப்போ வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்போம். whatever it can be. அப்போ வந்து சில பேர் வந்து ஆட்டோ டவுன்லோட ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா குரூப்லையும் எல்லா கான்டாக்ட்லையும் இருக்க வந்து மீடியா வந்து டவுன்லோட் ஆகாது. ஆனால் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த குரூப்பில் இருந்து எந்த கான்டாக்டில் இருந்து அந்த ஃபோட்டோஸ், ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் வந்து டவுன்லோட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம், நம்மளும் சேஃபாக இருக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். எந்த குரூப்போட மீடியா ஆட்டோ டவுன்லோட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த குரூப்பில் போய்க்கோங்க. சைடில் செட்டிங்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு குரூப் இன்ஃபோ கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா மீடியா விசிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து நோ அப்படிங்கிறத வச்சுருங்க. ஸோ நீங்கள் எப்போ உள்ளே போய் பார்க்குறீங்களோ அப்போ தான் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா அது ஆட்டோ டவுன்லோடும் ஆகாது, யாராலையும் பார்க்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனே சொல்லலாம். ஸோ ட்ரிக் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, பர்சனலாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க, இல்லைனா ஏதாவது ஒன்றில் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நம்பர் வந்து அவங்களுக்கு விசிபிள் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்க நம்மளை குரூப்பில் ஆட் பண்ண போகிறோம், அங்கே இருக்கிற மற்ற எல்லாரும் நம்மளோட நம்பர் பார்த்து நமக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, கொஞ்சம் பேச்சுவார்த்தை பழக்கம் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்மளை வேறு ஏதாவது குரூப்பை டக்குன்னு ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நிறைய குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு சில நேரம் இரிட்டேஷனே ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்மளோட நம்பரை நம்ம கான்டாக்ட் இல்லைனா யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம மாற்ற முடியும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பழசு தான். ஸோ இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் போய்க்கோங்க. அதில் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ப்ரைவசியை கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போய்ட்டிங்க அப்படின்னா அபவுட்னு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து எவ்ரி ஒன் அப்படின்னு டிஃபால்ட்டாக இருக்கும். அதில் வந்து மை கான்டாக்ட்ஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களோட கான்டாக்ட் மட்டும் தான் உங்களோட நம்பர் வந்து விசிபிள் ஆகும். நோபடின்னு வச்சா யாருக்குமே விசிபிள் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறது மூலமாக மற்றவங்க வந்து உங்களோட கான்டாக்ட் நம்பர் எடுத்து எந்த குரூப்பில் ஆட் பண்ணுறதோ இல்லை இதில் ஆட் பண்ணுறதோ வந்து ஈஸியாக தவிர்த்துடலாம். ஸோ ட்ரிக் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மளை லேட் ரிப்ளை பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேராகவும் இருக்கலாம், சிங்கிள் பர்சனாகவும் இருக்கலாம். உங்களுக்கு எப்படிப்பா சிங்கிள் பர்சனாக நிறைய பர்சனா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி உங்களுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ணலாம், பாப்அப் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து வாட்ஸ்அப் கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ இந்த ஆப்ஷன் வந்து லேட்டஸ்ட்டாக உள்ள ஆண்ட்ராய்டில் தான் ரன் ஆகும். ஸோ என்னோட மொபைல்லேயே வந்து அந்த ஆண்ட்ராய்டோட அப்டேட் இன்னும் கொண்டு வரல ரெட்மி. ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் அதை அப்டேட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் இருக்கும். பட் அது வந்து உங்களோட மொபைல், உங்களோட ஆண்ட்ராய்டு வந்து லேட்டஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆப்ஷனை வாட்ஸ்அப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள், அந்த பாப்பப் மெசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில் பார்த்துடலாம். ஸோ யாருக்கு நீங்கள் குயிக் ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்களோ அவங்க கான்டாக்டில் போய்க்கோங்க. ஸோ அவங்களோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போயிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் அப்படி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே யூஸ் கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 10 அந்த ஆண்ட்ராய்டு வந்து லேட்டஸ்ட் அப்டேட் இல்லை. ஸோ அதனால் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட் அப்டேட் இருக்குன்னா உங்களுக்கு தாராளமாக இது அப்கிரேட் ஆயிரும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரிக் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பர்சனலாக நிறைய பேர்கிட்ட சேட் பண்ணியிருப்போம். ஒரு மெமரிஸ்க்காக அது வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வைப்போம். நிறைய பேர் எடுத்து ஸ்டேட்டஸ்லாம் ரன் பண்ணுவாங்க. ஸோ அது எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்கும்போது ஃபுல்லாக அந்த சேட் வந்து கவர் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் போட்டு அது வந்து அப்படியே ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. இதை வந்து இந்த சேட் வந்து முழுசாகவே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணி அது ஒரு PDF ஃபைலாகவே குட்டி ஃபைலாகவே ஆக்கி வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ யாரோட சேட் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஃபுல்லாக வேணுமோ அவங்களோட கான்டாக்டில் போய்க்கோங்க. மேலே அந்த செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் சேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து PDF ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் யார் மூலயமா என்ன ஒரு டிவைஸ்க்கு சென்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் டிவைஸ்லேயே வந்து நீங்கள் வந்து அதை சேவ் பண்ணிக்கலாம். பட் ஷேர் பண்ணிட்டு தான் சேவ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் இருக்கும். ஸோ ஓகேவா. ஸோ நீங்கள் இப்படி வந்து உங்களோட சேட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த 5 வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வேஸ்ட்டு, இதோட சூப்பரான ட்ரிக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும்டா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ட்ரிக்ஸையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் அப்படிங்கிற ஆப்ஷன் எனபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துருக்கும். நிறைய ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா. ஸோ இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான். வேறு என்னென்ன டாப்பிக்கில் என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்த்து ரீப்ளை பண்ணுவேன். ஸோ சி நெக்ஸ்ட் வீடியோ டீல் உங்கள்கிட்ட என்ன உங்கள் லீவிங்ஸ் வேறடா. பாய்.